பெட்ரோல் போன இடத்துலங்க என் பையன் பெட்ரோல் போட போயிருந்தான். சரி வியூ நல்லாயிருக்கு, ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்க தாங்க ஆன் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கேமரா எடுப்போம், வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டேங்க. இதாங்க நான் சொன்ன மண்டபம், பார்த்துக்கோங்க. இந்த மண்டபத்துக்கு போய் தான் முடிச்சுக்கிட்டு. வணக்கம் மக்களே. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரேங்க, ரிசப்ஷனுக்கு. கொடுமையிலையும் கொடுமை, பெருங்கொடுமைங்க. ஏன்னு கேட்குறீங்களா? பத்திரிக்கையில் ஒரு மண்டபம் போட்டு எங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தை பூட்டிட்டாங்க, வேறு மண்டபத்தில் வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வேறு மண்டபம் எதுன்னு கன்ஃபார்மாக தெரியல. என் தங்கச்சிக்கு ஃபோன் போட்டு கேட்டு அவங்க ஊரை ஒட்டி இருக்க மண்டபம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். நானும் போயிட்டேன். போனால் அந்த மண்டபம் தானா அப்படின்னு ஒரு டவுட் வருது. வந்துட்டோம், தெரிஞ்ச முகம் ஒன்றுமே இல்லை. என் தங்கச்சி வீட்டுக்காருக்கு சொந்தக்காரவங்க. என்னங்கடா வித்தியாசமாக நடக்குது அப்படின்ட்டு, சரி வந்ததுக்கு சாப்பிட்டுட்டு மொய்ய போட்டு போயிடுவோடா, இது வேறு வீடாக இருந்தால் என்ன செய்ய அப்படின்ட்டு அப்படி ஒரு யோசனை வருது. கொடுமை. சரி இருக்கட்டும், மொய் போட போகிறோம்ல, எந்த வீடாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட உட்காந்துட்டேங்க. சாப்பாடு இட்லி, ஒரு தோசை, பரோட்டா, பிரியாணி எல்லாம் வச்சாங்க. நான் 2 இட்லியை வாங்கி சாப்பிட்டு இப்படி நிமிர்ந்து பார்க்குறேன், பத்திரிக்கை கொடுத்தவர் வந்துட்டார், பொண்ணோட அப்பா. நல்ல வேலைடா, கரெக்டான மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியோட மொய்யை போட்டுட்டு ஓடியாந்தேங்க. என்ன எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். மண்டபத்தை மாற்றிட்டாக, நமக்கு பதட்டமாகுது. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள் உறவுகளே. ஓகே, பாய். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஓகே உறவுகளே, என் தங்கச்சிட்ட பூ கேட்டேன். நான் கிளம்பி வெளியில் வந்த பிறகு தான் அவளே வாரான். மொய் போட்டுட்டு கிளம்பி வந்துட்டீங்க பாருங்க. என் தங்கச்சி கேப்பெல்லாம் கொடுத்துருக்கேன், நான் அதையே இப்போ தான் பார்க்குறேன். இங்கே பாருங்க. சரி இருக்கட்டும், நாளைக்கு வச்சுக்கிறோம், ஃப்ரிட்ஜில் வச்சுருவானுங்க. ஓகே உறவுகளே, நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். ஆளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனார், நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் போன ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பாடே ரெடி ஆகலையா. அதனால் நான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன். பெரியன் வந்து சென்னையிலேருந்து இன்றைக்கி வரான். அதனால் அவனை வேற கூப்பிட போகணும். அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வராருங்க. என்ன பண்ண, நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. மனுஷன் ஃபங்க்ஷன் வீட்டில் விதவிதமாக சாப்பிடுவோன்ட்டு எதிர்பார்த்து போயிருப்பார். ஒன்றும் நடக்கலை. சரி எப்பயும் போல் கடையில் சாப்பிட்டுக்குருவோம்.